ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்புருண்டை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்க போகிறோம். பருப்புருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. இதையெல்லாம் மூணையும் ஒன்றா கழுவிட்டு 2-3 டைம் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். ஊற வச்சதை எடுத்து நல்லா குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சால்ட்டு, கொஞ்சம் தேங்காய் துருவல், முருங்கைக்கீரை கொஞ்சம் வாங்கி பறித்து உருகி வச்சுக்கணும். கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் அந்த கலவையோடு போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டணும். பாருங்கள், இந்த சைஸில் நான் உருட்டியிருக்கேன் பாருங்கள். இப்படி உருண்டையாக உருட்டி வச்சுட்டு அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம ஒரு அவிச்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஆயில் எடுத்துக்கிட்டு எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு 2 போட்டு வெந்தயம் 2 போடணும். சோம்பு கொஞ்சம் வெந்தயம் பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அந்த கருவேப்பிலையும் அதில் போட்டு பொரிய விட்டுருங்க. பொரியட்டும், எல்லாமே பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 15 10-15 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. ஸோ அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா உரித்து போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ஆயிலே வதக்குங்க நல்லா. இப்போ குழம்புக்கு தேவையான சால்ட் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு பாருங்கள், நான் எல்லாம் ஒன்றா வதக்குறேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்புறம் 2 தக்காளி பழம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். புளிப்புக்கு நம்ம புளி வேற கரைச்சி வச்சுருப்போம். ஸோ 2 தக்காளி போதும். நல்லா இது நல்லா ஒன்றா நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்குள்ளார பாருங்கள், இப்போ நம்ம ஒரு அவி மட்டும் அவிச்சு வச்சுருக்கோம். உருண்டையெல்லாம் உருட்டினதை ஒரு அவி அவிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளார இது பாருங்கள், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதோட தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனும், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனும் நான் இப்போ சேர்க்குறேன் பாருங்கள். அதோட இப்போ 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கணும். 1 2 3 4. இப்போ 4 ஸ்பூன் மல்லித்தூள், 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், அந்த கணக்கில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயிலில் லைட்டாக அதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும், அது கருப்பாயிடும். இப்போ புளி கரைசல் ஒரு ஒரு 3-4 சொலை புளி எடுத்து ஊற வச்சு அதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வேண்டப்பட்ட வாட்ரு ஊற்றி அதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். நம்ம நல்லா கொதிக்கட்டும். மிளகாய் ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ அவிஞ்சிருக்கிற பருப்பு உருண்டை எடுத்து ஒரு இதில் நம்ம வச்சுக்கணும். குழம்பு பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்க விட்டுறணும். குழம்பு எப்போதுமே மிளகாய் ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் நல்லா கொதிச்சாதாங்க குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த உருண்டையெல்லாம் எடுத்து போடணும். நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம குழம்பு எடுத்தோம்னா நல்லாவே இருக்காது. பாருங்கள், எல்லா உருண்டையும் அதில் நான் போட்டேன். இப்போ எல்லா உருண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம. ஏன்னா இந்த உருண்டையை போட்டதுக்கப்புறம் நீங்கள் 2-3 கொதி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த உருண்டையில் அந்த உப்பு, புளி, காரமெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், அதை ஒரு மூடியை போட்டு ஒரு 3 கொதி வர வரையும் இந்த பாருங்கள் தளதெல்லாம் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கையெல்லாம் நம்ம குழம்ப இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் நம்ம சாம்பார், புளிக்குழம்பு இப்படி தான் வைப்போம், ரசம்னு. இதை வெரைட்டியாக இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு இந்த மாதிரி ஸ்பெஷலாக வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அபிநயா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழகுழப்பாக நம்ம வைக்கணும். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் வச்சிடக்கூடாது. இப்போ அவியை போட்டு உருண்டையை போட்டதுனால குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.